ஹாய் காய்ஸ், உங்களில் நிறைய பேத்துக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிஞ்சிருக்கோம். இவர் கோயம்புத்தூரில் தான் பிறந்தார். இவர் எம்பிஏ முடிச்சதுக்கப்புறமா சென்னையில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டாரு. அங்கே வேலை பார்க்குறப்ப தான் இவர் டைரக்டர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ அதனால் களம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்ணார். அதன் மூலிமா இவருக்கு மாநகரம் படத்தை டைரக்ட் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. அந்த படத்தோட ஷூட்டிங்கை 2013 ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த படம் ஒரு சில காரணங்களாக 2017 தான் ரிலீஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த படம் வியாபார ரீதியாக வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறமா இவர் டைரக்ட் பண்ண கைதி படம் ஒரே நைட்டில் நடக்கிற கதையாக இருந்தாலும் அந்த படத்தோட திரைக்கதை வலுவாக இருந்ததுனால அந்த படமும் மிகப்பெரிய அளவு வெற்றி அடைஞ்சிது. அந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறப்ப இவர் தளபதியோட மாஸ்டர் படத்துலையும் கமிட்டட் ஆகிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் பொறுத்த வரைக்கும் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசையும் கிடையாது. அதே மாதிரி அவர் எந்த ஒரு படத்துலையும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணதில்லை. ஒரு சாதாரண பேங்க் எம்ப்ளாயே வேலை பார்த்துட்டு எனக்கு மிகப்பெரிய டைரக்டராக உருவாயிருக்காரு. ஸோ லைஃப்பில் எந்த ஒரு வேலை பார்த்துக்கிட்டாலும் அந்த வேலையில் முழு ஈடுபாடோடையும் நம்பிக்கையோடையும் இருந்தாலும் நம்மளாலே சக்ஸஸ்ஃபுல் பெர்சனாக வர முடியும். தேங்க்யூ.